ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட ஒரு போட்டியாளர்களோட சம்பளம் லிஸ்ட் வந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்குங்க. ஸோ இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்களா அப்படின்றது தமிழ் மக்கள் எல்லாமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து கடந்த மாதம் வந்து பிரம்மாண்டமாக ஆரம்பமானது நம்மளோட பிக் பாஸ் சீசன் 9. ஸோ இப்போ வந்து 25 நாட்களை கடந்து சூப்பராக வந்து ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஸோ கடந்த வாரம் வந்து 2 எலிமினேஷனாக துஷார் மற்றும் பிரவீன் வந்து வெளியேறினாங்க. ஸோ இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக போன வாரம் வந்து 4 புதிய வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் மூலியாகி ஆட்டம் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால் இப்போ வந்து பிக் பாஸ் போட்டியாளர்களோட சம்பளம் குறித்து வந்து இப்போ வந்து ஒரு தகவல் வெளிவந்திருக்குங்க. ஸோ இதில் வந்து கம்மியாலேருந்து அதிகம் வரைக்கும் ஒரு பர்சனுக்கு வந்து ஏற்ற மாதிரி வந்து ஒரு சம்பளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 8000 வரைக்கும் வந்து சம்பளம் வாங்குறது வந்து கானா வினோத், சுபிக்ஷா, கலையரசன் இவங்கலாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 8000 வரைக்கும் வாங்குறாங்க. ஸோ அடுத்து வந்து 10,000 வரைக்கும் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட யார் வாங்குறாங்கன்னா கனி, ஆதிரை, துஷார், எஃப்ஜே இவங்கலாம் வந்து 10,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பளம் வாங்குறாங்க. ஸோ அடுத்தபடியாக வந்து இன்ஸ்டா பிரபலமான அரோராவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 12,000 வரைக்கும் வந்து போகுது. ஸோ சபரி, பிரவீன், கம்ருதீன், அப்சரா, திவாகர், பிரவீன் ராஜ் இவங்களுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 15,000 20,000 வரைக்கும் சம்பளம் பேசப்பட்டிருக்கு. அண்ட் விஜே பாருக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 20,000. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வைல்ட் கார்டில் வந்து பிரஜன், அமித், திவ்யா, சாண்ட்ரா இவங்களுக்குலாம் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 30,000 வரைக்கும் வந்து சம்பளம் வந்து பேசப்பட்டிருக்கான். ஸோ வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டுக்கு தான் வந்து அதிகமாக வந்து சம்பளம் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பிக் பாஸ் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.